الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متحللا وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء بلغ الغلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لا إله إلا الله محمد رسول الله كلمة الطيبة நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி தும்மா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹிப்னி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது இபாதுகளாகிய அவனது அடியார்களாகிய நமக்கெல்லாம் அளவிலாத அருளும் கிருபையும் கருணையும் காருண்யமும் கணக்கில்லாமல் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆதமான தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் சையதுல் கௌனைன் வ ஸகலைன் ஷஃபீஉல் முஜ்ரிமீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் மஹ்பூப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுஸைன் நூருல்லாஹி ஐனுல்லாஹி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வ அலம் நாயக கோமான் அவர்களின் மேலாம் பரமான ரிசாலத்துல் கரீமை நாம் ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிந்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கும் உபகாரங்களில் எல்லாம் மேலான உபகாரம். அது மட்டுமல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவின் அஸ்லியத்தான ஐனியத்தான அதனுடைய ரியாலிட்டியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நுஃபூஸ் குதுஸியா பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வ ஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வ ஸலாம் ஹஸனைன் கரீமைன் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் நுஃபூஸ் குதுஸியாவின் மஹப்பத் ஷரீஃபையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைத்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபத்து கிராம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் خلفاء راشدين أصحاب البدريين أصحاب الوحديين جميع صحابة رسول الله صلى الله عليه وآله وسلم رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم ظهر الدلعاني எவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ஷரீஃபிலும் அஹ்லு பைத் அத்ஹார் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் மஹப்பத்து ஷரீஃபிலும் அவர்கள்
கவியான இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள் என்ற மிகத் தெளிவான விளக்கங்களையும் விவரங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய கலாமுல்லாவான அல் குர்ஆன் அல் கரீமின் மூலமாகவும் அஹாதிஸ் நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் மாலூமாக்கி மஃஹூமாக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய பேருபகாரமாக மிகப்பெரிய தௌஃபீக்காகும். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஹயாத் இல்மு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஹயாத் இல்மு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோடான கோடி அஸ்மா சிஃபத்துகள், அஸ்மா சிஃபாத்துகள், சிஃபத்துனா அது சிங்குலர், சிஃபாத் புளூரல், கோடான கோடி அஸ்மா சிஃபாத்துகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு இருந்த பொழுதும் அவனுடைய தாத்தியான சிஃபாத்துகள் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தாத்தியான சிஃபாத்துகள் என்பது மாஷா அல்லாஹ் சபா சிஃபாத்து சொல்வார்கள். மாஷா அல்லாஹ். அதுல மாஷா அல்லாஹ் முதலாவது என்ன? ஹயாத். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இல்மு, மூணாவது இராதத்து, நாலாவது குதிரத்து, அப்புறம் சமூ பசர் கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் என்ன அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களை என்ன மூத்தான நிலையில இருந்து நான் உங்களை ஹயாத்தாக்கணுங்கிறேன். நாம மூத்தான நிலையில இருந்த நாமை அல்லாஹ் நம்மளை ஹயாத்தாக்கனான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். கைஃப தக்ஃபுருன பில்லாஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நீங்க எப்படி நிராகரிக்க முடியும்? கைஃப தக்ஃபுருன பில்லாஹி குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும், உங்களை நம்ம என்ன மரணித்த நிலையிலிருந்து நாம் தான் உங்களை ஹயாத் ஆகணுங்கிற. மாஷா அல்லாஹ். அப்ப இந்த ஹயாத்துங்கிறது அல்லாஹ்க்கு சொந்தமானது. மாஷா அல்லாஹ். ஹயாத்து அல்லாஹ்க்கு சொந்தமானதா இருக்கும்போது இல்மு யாருக்கு சொந்தமானதா இருக்கும்? அது மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்க்கு சொந்தமானது. காரணம் என்ன? அல்லாஹ் தான் அலிமும் பிதாத்தி சுதூர். மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானுடைய பாகம் எது? தௌஹீதுடைய பாகம் எது? ஈமான் எது? தௌஹீத் எது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கோடான கோடி தடவை சொன்னாலே என்ன அவன் மூமினா போக மாட்டான். எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, ஆமா அவர் முவஹீதா போயிட்டார், தௌஹீதுல போயிட்டார். அது தௌஹீதுல என்ன சரியான தௌஹீதுல வரல, இப்லீஸ்ல தௌஹீதுல இருக்கிறார். ஏன்னா இப்லீஸ்லயே உண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லாதான் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட தௌஹீதுல சஹீஹான தௌஹீதுல அவர் வந்து சேருவார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனுஷன் என்ன எத்தனை கோடி முறை சொன்னான்னு சரிதான். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை அறியறோன்னு சொல்லி என்ன எத்தனை பேர் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அலுமத்துல் அக்பரை மறந்துட்டு நான் அல்லாஹ்வை அறியறேன்னு சொல்லி அதே கான்செப்ட்ல போனோன்னு சொன்னா அந்த தௌஹீது யாருக்கு இருக்குது? இப்லீஸ்ல நிறைய இருக்குது. மாஷா அந்த தௌஹீதுல மாஷா அல்லாஹ் நம்பர் 1 டாப்ல உள்ளது யாரு? அஜாசில், அல்லாஹ்வால லானத்து செய்யப்பட்ட இப்லீஸ். ஷைத்தான்டே உண்டு தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதுல ஷைத்தானுக்கு ஒரு கருத்து மாறுபாடு கிடையாது, அவனுக்கு எந்த விதமான கிலாஃப் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவுல என்ன ஷைத்தானுக்கு சந்தேகம் வந்துச்சு, அவனுக்கு அதுல என்ன எதிரான கருத்து வந்துச்சு. அப்படி குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒரு ஆயத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்க்கு மட்டும்தான் நான் சுஜூது செய்வேன் ரொம்ப ஆணித்தனமா நின்றாள் அவன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தௌஹீதுங்கிறது என்ன? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் படிச்சாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய
அதீமு ஷான மாலுமாக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஆக மாட்டாரு, சஹீஹான தௌஹீதை வந்து சேர மாட்டார். ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட எந்த தௌஹீத் இருந்துச்சோ அந்த தௌஹீதில் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், ஷாமில் ஆக மாட்டார். அஜாசிருடைய தௌஹீதில் இருப்பார், இப்லீஸுடைய தௌஹீதில் இருப்பார். மாஷா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திருக்கலிமாவை கொண்டு மாஷா அல்லாஹ் எத்தனை முறை ஒரு ஆள் என்ன சதா அவருடைய மூச்சு பயிற்சி அது இது என்னென்னமோ செய்யறார். அல்லாஹ் அல்லான்னு என்ன மூக்கில் பாருங்க, நாக்கில் பாருங்க, மண்டையில் பாருங்கன்னு எத்தனையோ ஜஹாலத்தான ஒரு இல்ஹாதான தௌஹீதுடைய கூட்டங்கள் உண்டு. அது தஸவுஃப்ங்கிற பேர்ல, சூஃபிசங்கிற பேர்ல, தரீக்கத்துங்கிற பேர்ல அப்படி ஒரு தரீக்கத்தை கௌசுல் ஆலம் சொல்லியும் கொடுக்கல, खाजा खाजा मोइनुद्दीन चिश्ती ने சொல்லி கொடுக்கல, இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதலியோ சையத் அஹமத் கபீர் இஃபாய் நாயமோ खाजा பஹாவுதீன் நக்ஷபந்தியோ ஷஹாபுதீன் சுஹரவர்தி யாரும் அப்படி ஒரு தௌஹீதை சொல்லி கொடுக்கல. ஆனால் மாஷா அல்லாஹ் என்ன ஆரிஃபீன்களுடைய அக்வாலாத்துகளுக்கு மனம் போன போக்கில் அதுக்கு மானா வச்சு வடிகட்டு போகக்கூடிய முல்ஹிதன்கள் ஜியாதா அதிகமான பேர் உண்டு. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. தௌஹீத் எப்போ சஹீஹாகும், முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அஸீமு ஷானை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு எவ்வாறு சொல்லித்தாரானோ, அதாவது தமிழ்ல நல்ல தெளிவா சொன்ன போனா கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க அருமை பெருமைகளை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் நமக்கு எவ்வாறு சொல்லித்தாரானோ அதை நாம மாலுமாக்கும் போது மஃபூமாக்கும் போது தான் சஹீஹான தௌஹீத் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்க்குவான். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. மாஷா அது அல்லாம நான் அல்லாவை அறிகிறேன், அல்லாவுடைய தாத்தை நான் தெரிகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன போயிட்டான்னு சொன்னா, முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமை விட்டுட்டு அவன் நேரம் அப்படி போயிட்டான்னு சொன்னா அவன் எங்க போய் சேருவான், அஜாசீருடைய தௌஹீதில் போய் சேர்ந்துருவான். நாம குறிப்பா விளங்கிக்கணும், உண்மையான ஹஷியத் ஹவுஃப்ங்கிறது எது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலே நூர் அல்லாஹ் நம்முடைய கல்புல என்ன இஸ்திகாமத் ஆக்கும்போது தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹக்கான ஹஷியத் நம்முடைய கல்புல பிறக்கும். மாஷா ஹக்கான ஹஷியத். இதுக்கு உதாரணமா நாம் காண்போமே ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கரீமால் மனித சமுதாயத்திலேயே மிக்க விசேஷமானவர்கள். நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் என்ன பெருமைக்குரியவர்கள் என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் திருவாய் மன்னருள் செய்யப்பட்ட நன்மாராயத்திற்குரிய நாயகரான ஹைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா பரகாத் மினு தஹரத்தல் ஆமீன் நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன மதீனா முனவ்வராவில் மஸ்ஜித் நபவி ஷரீஃபை நோக்கி அழுதுகிட்டே வராங்க, கிரைங் பண்ணிக்கிட்டே வராங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களை இடையில சந்திக்கிறாங்க. யாரு? உஹது யுத்தத்துல மலக்குகளால குளிப்பாட்டப்பட்ட ஷஹீது வஸீருல் மலாயிகாங்கிற ஷரஃபான லகபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் வழங்கப்பட்டவங்க ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா. இப்ப நான் சொல்ற சம்பவம் நடக்கிறது உஹது யுத்தத்துக்கு முன்னாடி நடக்குது. பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, உஹது யுத்தத்துக்கு முன்னாடி நடக்குது. மாஷா அல்லாஹ் உஹது யுத்தத்துக்கு முன்னாடி நடக்குது. மாஷா அல்லாஹ் கரெக்டா உஹது யுத்தத்துக்கு முன்னாடி நடக்குது. மாஷா அல்லாஹ் அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அவங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக ஹதரத்துல் கரீமை நோக்கி அழுதுகிட்டே நடந்து வராங்க. சித்திக் நாயகம் அவங்களை இடையில சந்திக்கிறாங்க. யாரு? ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேருமே என்ன மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் ஹைருல் பஷர், ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஷஹீதான பிறகு அவங்க மலக்களால் குளிப்பாட்டப்பட்ட போது
கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல் மலாயிகாங்க லக்கம் கொடுக்கப்பட்டோம். சஹாபாக்கள்லயே மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஒரே சஹாபி ஹஸரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் மசால். அப்படி சிறப்புக்குள்ள சஹாபி. அபூபக்கர் சித்திக் நான் அழுதுகிட்டு வரும்போது எங்க வர்றாங்க? நாயகத்துடைய திரு ஹதரத் ஷரீஃப் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு வராங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வராங்க, ஜியாரத் செய்யறதுக்கு வராங்க. அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டு வர சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவ இடையில யார் மீட் பண்றா? ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா. ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட, தாங்கள் ஏன் அழுதுகிட்டு வாரீங்க? சாஹிப் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அருமை திரு தோழரை தாங்கள் ஏன் அழுதுகிட்டு வாரீங்க ஹபீபேன்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹன்தலா ரலியல்லாஹு ஜவாபு சொல்றாங்க, நான் ஹலாக்கா போயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் ஹலாக் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே ஹன்தலா ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லு. அப்போ சித்திக் நாயகம் சொல்றாங்க ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹுட்ட, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோட ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல நான் இருக்கும்போது என் கல்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு ஹால்ல இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய திரு ஹதரத்திலிருந்து நான் வெளியாகி வீடு வாச என் வியாபாரங்கள் மனைவி மக்களுடைய அந்த ஒரு உறவு முறைகளில் போகும்போது என் கல்புல நான் மாற்றத்தை பார்க்குறேன். அதனால என்ன, நான் ஹலாக் ஆகிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல இருக்கும்போது என் கல்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஈமான்ல நாயகத்துடைய திரு ஹதரத்தை விட்டு நான் என்ன வெளியாகி என்னுடைய வியாபாரம் வீடு வாச மனைவி மக்கள்னு போகும்போது என் கல்பு அப்படி இல்லைன்னு சொல்லி அழுறாங்க சித்திக் நாயகம். யாருங்க அழுறா? ஹைருல் பஷர். இதை கேட்ட உடனே ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சித்திக் தாங்கள் உண்மை சொன்னீங்க, எனக்கு அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. நான் உங்களுக்கு சொல்றது என்ன, வரலாறு அதாவது சீரத் அல்ல, சரித்திர புஸ்தகத்தில் தாரீഖിல் வரக்கூடிய விஷயம் அல்ல. மாஷா அல்லாஹ் முஸ்னத் அபூ யஅலால வரக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப், மாஷா ஹதீஸ் நபவி. இந்த ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எடுத்தேன்னா பெரும் பெரும் நாதாக்கள்லாம் இதோடைய தஷ்ரீஹாத்தையும் தாவீலாத்தையும் இதோடைய அந்த ஆழமான விளக்கங்களையே 4 கணக்கில் பயான் செய்வாங்கன்னா சுல்தான் அந்த வழியா ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னதை கேட்ட உடனே மாஷா அல்லாஹ் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிடறாங்க. 2 பேரும் அழுதுகிட்டே வராங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் ஷரீஃப் நாயகம் கேட்குறாங்க, ஏன் நீங்க 2 பேரும் அழுதுகிட்டு வரீங்க, என்ன ஆச்சு, என்ன விஷயம்? அப்போ ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் வாசிலுல் மலாயிகாவாக ஆன ஹஸரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் முஹாஜிரின்கள்ல விசேஷமானவங்க சித்திக் நாயகம், அன்சார் உள்ள விசேஷமானவங்க ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா. அப்போ 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமே நாயகமே, தங்களுடைய ஹதரத்துல் கரீம்ல நாங்கள் இருக்கும்போது எங்களோட கல்வி எப்படி இருக்குதோ அது போல இல்லை யா ரசூலுல்லாஹ். நாங்கள் எங்களோட வியாபாரம் வீடு வாசல் மனைவி மக்கங்கிற முறையில் போகும்போது எங்களோட கல்புல நாங்கள் ஒரு தகையுற மாற்றத்தை நாங்கள் காண்றோம். ஆகையால நாங்கள் ஹலாக்கா போயிட்ட நாயகமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் எதை மென்ஷன் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட நிஃபாக்கு வந்துருச்சு நாயகமேன்னு அழுறாங்க மாஷா. அல்லாஹ் அக்பர். 2 பேர் மாஷா அல்ல என்ன ஈமான்ல உச்சநிலை அடைஞ்சவங்க. இந்த மொத்த மனித சமுதாயத்தோட ஈமான ஒரு தட்டில் வச்சு சித்திக் நாயகத்து ஈமான மறுதட்டில் வச்சா சித்திக் நாயகத்து ஈமான் தான் கணக்குங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சித்திக் நாயகம் இப்படி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நாயகம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால கேட்டாங்க, யா அபூபக்கர் யா ஹன்தலா, நீங்க 2 பேர் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்கல்ல? ஆமா நாயகமே என்று ஜவாப் சொன்னாங்க. அப்போ நீங்க ஹலாக்கா ஆவலன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஹலாக்கா ஆவல, நீங்க அழிஞ்சு போகல, நீங்க என்ன நிஃபாக்கில் போகல, நீங்க மூமின்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவதிக்கிறாங்க. மறுபடியும் 2 பேரும் சொல்றாங்க சித்திக் நாயகத்தை, யார் கண்மணி நாயகத்தை அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு
நாயகமே காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நாங்கள் சொல்ற நாயகமே தங்களுடைய திரு ஹதரத்தில் இருக்கும்போது எங்களை கல்வியில் இருக்கிற மாதிரி இல்லை. எங்களை வீடு வாசம் மனைவி மக்கள்ங்கிற முறையில் நாங்கள் போகும்போது கல்வியில் நாங்கள் மாற்றத்தை நாங்கள் காண்ற உணர்றோம் நாயகமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்குறாங்க, யா அபா பக்கர் யா ஹம்தல்லா, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நீங்கள் என்ன ஈமான் கொண்டிருக்கிறீங்கல்ல? ஆமா நாயகம். அப்போ நீங்கள் ஹலாக்கா போகலங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாயகமே காபாவோட ரப்பின் மீது சத்தியமா நாங்கள் சொல்றோம் தங்களோட திரு ஹதரத்தில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி எங்களோட கல்வி இல்லை நாயகமே. வீடு வாசம் மனைவி மக்கள் போகும்போது கல்வி நாங்கள் ஒரு மாற்றத்தை காண்றோங்கிறாங்க மாஷா. இஹ்வத்துல் ஈமான், நம்முடைய அஹ்பாபுகளே முரீதுங்களே ரொம்ப கவனமாக கவனிக்கணும் மாஷா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹர் ஷரீஃப்ல ஷாபானுடைய மாதத்தை நம்ம இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மஜ்லிஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மிலாது மௌலிதுல் கரீம் சங்கையான லைலத்துல் நூர் யௌமுன் நூர் ஈதுல் நூர் ஈதுல் ஃபரஹ் ஈதுல் அக்பர் மஜ்லிஸ் அஹ்ல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதுகளான என்னுடைய அருமை வாலிதேன் ஷரீஃபைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா وافاض علينا البركات منهما دهر الدلامين بركة ஷரீஃபுல் அஹ்ல் பைத் மகாம் ஷரீஃபுல் அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு விசேஷமான விஷயத்தை நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான், பேசணும் கேட்கவும் சார். அது அல்ஹம்துலில்லாஹ். என்ன இந்த லைலத்துல் பராத்துக்கு பிறகு முதல் திங்கட்கிழமை ராத்திரி மஜ்லிஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சென்ற வருடம் நம்முடைய ஆயுள் அல்லாஹ் இந்த வருஷம் என்ன அது தூருல் ஹயாத் ஆக்கி அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீட்டி ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ஈமானுடைய விஷயத்துல நமக்கு அல்லாஹ் ஒரு சஆதத்து கொடுத்திருக்கிற அடையாளமாக ஈமானை பற்றியும் தௌஹீதை பற்றியும் நம்ம பேசுறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான் மாஷா. அல்லாஹ் நமக்கு தாயமாக்கி தரணும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 3 முறையும் காபாவில் ரப்பின் மீது சத்தியமாக நாயகமே தங்களுடைய திரு ஹதரத்தில் நாங்கள் இருக்கும்போது இருக்கிற மாதிரி எங்களோட கல்வி இல்லை யா ரசூலுல்லாஹ். நாங்கள் வீட்டு வாசலுக்கு போகும்போது எங்களோட வியாபாரங்கள் மனைவி மக்கள் அப்படி நாங்கள் உலகியல் விஷயத்தில் ஈடுபடும் போது கல்வியில் நாங்கள் ஒரு மாற்றத்தை உணர்றோம்னு சொல்கிறாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹம்தல்லா ரலியல்லாஹு தஆலா. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன முக்கியமான இப்ரத் படிப்பினை என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய கல்புடைய ஹாலில் ஹாலாத் ஃபில் கல்பில் முழுமையான தவஜ்ஜுஹ் கவனம் அதில் கொள்ள வேண்டும் என்பதை உயர்ந்த ஈமானுடைய அந்தஸ்தில் உள்ள சித்திக் நாயகம் ஹம்தல்லா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய இந்த ஒளிமயமான வாழ்வியல் நமக்கு மாஷால் என்ன செய்யுது, வழிகாட்டுது மாஷா. நம்ம சும்மா இது என்ன, அதாவது கடமைக்கு தொழுகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம தொழுதுட்டு சும்மா கவனம் இல்லாமல் ஈமான் என்ன தௌஹீத் என்ன அப்படிங்கிற எந்த விதமான மாலுமாத்து மஃபூமாத்து இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் ஈமானுடைய தெளிவோ தௌஹீதுடைய தெளிவோ ஏதும் இல்லாத ஒரு மோசமான நிலையில் அப்படி உள்ள ஆள் போயிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் மாஷா அல்லாஹ். அதில் இருந்து நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுறான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சாஹிபு அருமை சாஹிபான அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டும் அருமை சாஹிபான ஹம்தல்லா ரலியல்லாஹுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டும் நாயகத்துடைய சங்கையான இந்த 2 சஹாபா கண்மணிகளுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் நம்மளை என்ன அந்த மாதிரியான ஒரு இளைஞரையில் நம்ம போயிடாமல் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான் மாஷா. அப்போ சித்திக் நாயகமும் ஹன்னலா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க மாஷா அல்லாஹ், நாயகமே தங்களுடைய திரு ஹதரத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களோட கல்வி எப்படி இருக்குதோ அது மாதிரி இல்லை. நாங்கள் தங்களுடைய திரு ஹதரத்துலேருந்து எங்களுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் வியாபாரம் கடத்தெருவு அப்படின்னு நாங்கள் துனியா போக்குள்ள போகும்போது கல்வியில் மாற்றத்தை பார்க்குறோங்கிறாங்க மாஷா. இதை கேட்டவுடனே நாயகம் மாஷா அல்லாஹ் நம்ம 2 பேருக்கு என்ன கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா ஈமான் கொண்டிருக்கிறீங்கல்ல, அப்புறம் நீங்கள் ஹலாக் ஆகலைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் சித்திக் நாயகம் ஹம்தல்லா ரலியல்லாஹு இதே மேட்டரை மறுபடியும் சொல்கிறாங்க. அது காபாவி ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறாங்க மாஷா. முஸ்னத் அபு யாலால வரக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் உலமாவை என்ன கிதாப் ஆதார் தலீல் பார்க்கணும். முஸ்னத் அபு யாலாவுடைய மத்தனை பார்த்துக்கிறாங்க மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ்
ரெண்டாவது முறை நான் அப்படி 3 முறையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஆமாங்கிறாங்க. அப்போ நாயகர் திருவிழமா வராங்க திருவாயால் 2 பேரும் ஹலாக்கா போகலங்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன காபாவே ரப்பின் மீது சத்தியமான்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் சத்தியம் பண்ணி கசம் பண்ணி சொல்றாங்க. யாரு? சித்தீக் ரலியல்லாஹு நம்ம சொன்னாவே போதும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால சித்தீக்னு சொன்ன ஷானை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்தீக் நாயகத்தின் திருவாயால சத்தியத்துக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயமும் வராது. சித்திக் நாயகத்துடைய ஷராஃபத்தை பற்றி பேசும்போது ஹதீஸ் ஷரீஃப்ல வரும். நமக்கெல்லாம் தெரியும் நம்மளுடைய எல்லா நன்மை தீமைகளை எழுதுறதுக்கு அல்லாஹ் கிராமன் காத்திபின் மலக்கள் அல்லாஹ் வச்சுக்கிறான்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் பைத்துல் ஹலாக்கு போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன செய்வாங்கன்னா 2 மலக்கள்கிட்டையும் சொல்லுவாங்களாம், எனக்கு ஹயாவா இருக்குது, நான் என்ன செய்யறேன் அது பைத்துல் ஹலாக்கு போயிட்டு வர வரைக்கும் கலா ஆதித்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க 2 பேரும் விலகி இருந்துங்கன்னு சொல்லுவாங்களாம். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபுல் கரீமான அபூபக்கர் சித்திக் நாயகம் கொடுத்திருக்கிற ஷரஃப் இது மாஷா. ஏன்னா அவங்க சித்திக்ல அல்லாஹ்க்கு ரசூலுக்கு விரோதமா எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் அவங்க நிகழவே செய்யாது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் மலக்கள் விலகிக்குவாங்க அவங்கள்ட்ட இருந்து. அவங்க போய் அவங்களோட கடமைகளை இயற்கை விஷயங்களை முடிச்சுட்டு வர வரையில் இவ்வளோ பெரிய ஷான்ல உள்ள சித்திக் நாயகம் காபாவி ரப்பின் மீது சத்தியமாக சத்தியம் செய்யறாங்க. மாஷா எவ்வளவு பெரிய விஷயம். சித்திக் நாயகம் மாஷால சத்தியம் செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க திருவாயால லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா நீங்க ஈமான் கொண்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஹலாக் ஆகல. ஹலாக்னா என்ன அர்த்தம்? அபூபக்கர் சித்திக் நாயகமும் அன்னதார் அந்த 2 பேரும் மாஷா அல்லாஹ் தங்களை நிஃபாக்கில் போயிட்டோங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நிஃபாக்கில் போகல, நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் இருக்கிறீங்கன்னு ஈமானுடைய நாயகர் முத்திர பதிக்கிறாங்க. மாஷா ஆனா அவங்க 2 பேரும் தங்களோட உண்மை நிலையை எடுத்து சொல்லி மாஷா அழுகுறாங்க. இதுதாங்க உயர்ந்தவங்களுக்கு உள்ள அந்தஸ்து. மாஷா நாம என்ன செய்யறோம்? நமக்கு ஈமானும் தெரியாது தௌஹீதும் தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதுவோ முகர்ரப் ஆயிட்ட மாதிரி முஹ்லஸ் ஆயிட்ட மாதிரி நாமே என்ன அதாவது மணப்பால் குடித்து கொண்டு கனவுல ராஜாவாய் கனவுல பெரிய கோட்டையில என்ன ராஜாங்க நடத்துற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? மணப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த இழிநிலையை நம்மை விட்டு மாற்றுவானாக. ஹக்கான முறையில் ஈமானையும் தௌஹீதையும் தேடக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனு ஷரீஃப் வரக்கத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஹக்கான ஈமானும் தௌஹீதும் அல்லாஹ் நம்மளை என்ன கொண்டு போய் ரப்புல் ஆலம் அவர் நம்மளை சேப்பானாக. மாஷா காரணம் என்ன? நமக்கு அதுக்கான எந்த விதமான தாக்கத்தும் கிடையாது. நம்ம ஆஜிஸ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகமும் அன்னலார் அந்த 2 பேரும் மாஷா அல்லாஹ் 3 தரம் இப்படி சொல்லிட்டு சொன்ன பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேருக்கு சொன்னாங்க, அபூபக்கர் அல்லாஹ் நீங்க 2 பேர் என்ன வீட்டில் இருந்தாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உலகியல் விஷயத்துல ஏன் முன்னாடி இருக்கிறது போலவே நீங்க என்ன செய்யுங்க? அதே மாதிரியே ஷுகூல் செய்யுங்க. நீங்க அந்த திங்கிங்ல இருங்க. மாஷா அல்லாஹ் அக்பர். இதுதாங்க ஈமானுடைய அஸ்லியத்தும் தௌஹீதுடைய அஸ்லியத்தும். மாஷா அல்லாஹ். நிஃபாக் என்பது என்ன? ஈமானையும் தௌஹீதையும் ஹலாக்காக்குறது நிஃபாக். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2ஐயும் நிஃபாக்க ஹலாக்காக்குறதுக்கு இந்த 2ம் ஈமானும் தௌஹீதும் என்ன சம்பூர்ணமாகிறதுக்கு சஹாபத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா என்ன 100 தடவை ஓதுங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு 1000 தடவை சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாங்க நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல இருக்கிறது போலவே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அஸீமை ஜியாரத் செய்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய
திரு ஹதரத்துல நாயகத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே நீங்க என்ன செய்யுங்க, எங்க இருந்தாலும் அதே ஃபீலிங்ஸ்ல இருங்க. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு எந்த விதமான ஈமானுக்கும் தௌஹீதுக்கும் முரண்பாடான எந்த விதமான விஷயங்கள் உங்கள உண்டாகாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஃப்து செஞ்சு மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க, பாதுகாத்து அனுப்புறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஹந்தலா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருபெரும் உயர்ந்த முஹாஜிர் அன்சாரி சஹாபாக்களுடைய சங்கையான இந்த வாழ்வியல்ல நிகழ்ந்த இந்த சம்பவம் நமக்கு எது மாஷா அல்லாஹ் உணர்த்துது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா இந்த அகில உலகத்துக்கு ஹத்தல் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய கடைசியா இந்த உலகத்துல ஈமான் கொள்ற முஸ்லிமான மூமினான ஆண் பெண் வரைக்கும் அத்தனை பேருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹந்தலா நாயகம் 2 பேர் மூலமா சர்வலோக ரட்சகரான நம்ம ஆளுக்கு அதிபதியான நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல நாயகமா என்ன விஷயத்தை படிச்சு கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நிஸ்பத் ஷரீஃபை, ரசூலுல்லாஹ்வுடைய ஆழமான தொடர்பை கல்புல உண்டாக்குங்க மாஷா அல்லாஹ்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு உங்களுக்குள்ள சுஹபத் நீங்க கவியாக்குங்க மாஷா அல்லாஹ், ஸ்ட்ராங் பண்ணுங்க மாஷா, அதனால உறுதியாக்குங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமோடு உள்ள சுஹபத் ஷரீஃபை, சுஹபத் ஷரீஃபை முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய சுஹபத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் கவியாக்குங்க மாஷா அல்லாஹ், உறுதியாக்குங்க, அதுல இஸ்திகாமத்தா இருங்க மாஷா அல்லாஹ். ஈமானையும் தௌஹீதையும் ஹலாக்காகக்கூடிய நிஃபாக் உங்களிடத்துல எந்த நிலையிலையும் ஏற்படாது, உண்டாகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹிஃப்து உங்களுக்கு உண்டாகும் மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் தௌஹீத் தக்வா மாரிஃபா இது எல்லா விஷயங்களுமே நமக்கு எதுல கிடைக்கும், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமோடு நமக்கு உள்ள அந்த சுஹபத் சரி மாஷா அல்லாஹ் கவியாகும் மாஷா அல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நம்முடைய சுஹபத்தை என்ன இஸ்திகாமத் ஆக்குறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒரு கோல்டு செயின்ல போய் நம்ம என்ன செய்யறாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோம் மாஷா அல்லாஹ். அதுதான் சில்சிலா, அதுதான் சில்சிலா மாஷா அல்லாஹ். நம்முடைய ஷேக் என்ன செய்வாங்க, அவங்களோட ஷேக்கோட தன்னுடைய கல்பை இணைச்சிருப்பாங்க மாஷா அல்லாஹ். அவங்களோட ஷேக் அவங்களோட இப்படியே மாஷா அல்லாஹ் எங்க போவாது, ஹாஜா மொய்னுதீன் போவோம் மாஷா அல்லாஹ், ஹவுசுல் ஆல்துட்டு போவோம், சீதனா ஹசனேன் கரீமேன் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுட்ட போய் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரன் நய்யரன் நஸீரன் நாலில் கரீமுடைய தஹஜ்ஜுத் போய் அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்துரும் மாஷா அல்லாஹ். இன்னொரு விஷயத்தை புரியும், சில ஷேகுமார்கள்ட்ட என்ன சில்சிலா எழுதுறேன்னு சொல்லி அவங்க அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சில்சிலா, அது என்னது ஜஹாலத்தால் எழுதப்படுது, புரிஞ்சா, அது தவறான மாஷா அல்லாஹ். என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வேலை என்ன, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட வஹியை கொண்டு வரதான தவிர அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை என்ன ரசூலுல்லாஹ் காண்ற மாதிரி ஜிப்ரீல் காண முடியாது. காரணம் என்ன, ஜிப்ரீலை குறித்து அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லல, மா ஸாகல் பஸர் வ மா தகான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்து நாயகத்துடைய திரு முகத்துல உள்ள திரு கண்களால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன அப்படியே முழுமையாக பார்த்தாங்க மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு எந்த விதமான மயக்கமோ ஒரு திடுக்கமோ ஒரு தடுமாற்றம் ஒண்ணு ஏற்படல மாஷா அல்லாஹ். நல்லா ஃப்ரெஷ்ஷா மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள்னு சொல்லி சூரத் நஜ்ம்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் சொல்றானே தவிர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் சொல்லல மாஷா அல்லாஹ். அப்ப சில பேர் மஷாயிமார் சில்சிலா எழுதும்போது என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பானது. அவருக்கு மசாலா என்ன, தசவுஃபும் தரீக்கத்துடைய அவருக்கு சரியான ஒரு தெளிவும் விளக்கமும் இல்லாத அறகுறையாக இருக்கிறதுங்கிறது இதுதான் அடையாளம், புரிஞ்சா மாஷா அல்லாஹ். என்ன ஜிப்ரீல் அல்லாஹ்வை கண்டதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கண்டதில்லை மாஷா அல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அதீமு ஷான கொடுத்துக்கிறான். மர்ரானி ஃபக்கத் ரால் ஹக்ங்கிற அந்த பிஷாரத் தையிபாவை ரசூலுல்லாஹ்வுடைய திருநாவால லிசான் ஹக்கல் கரீமா சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பவரை கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் அதீமு ஷான கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் என்ன அர்த்தம்? மர்ரானி ஃபக்கத் ரால் ஹக், என்னை கண்டவன் ஹக்கை கண்டவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர் ஹக்கை கண்டவர் ஆவார். இன்னொரு ஹதீஸ் மாஷா அல்லாஹ் மர்ரானி ஃபக்கத் ரஅல்லாஹ், என்னை கண்டவர் அல்லாஹ்வை கண்டவங்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாஷா அல்லாஹ் என்ன எந்த நபியும் சொல்ல முடியாது, எந்த ரசூலும் சொல்ல முடியாது, எந்த அஸ்மும் சொல்ல முடியாது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுல் அமீன் அவர்களும் சொல்ல முடியாது. மாஷா அல்லாஹ் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே நீங்க அல்லாஹ்வை கண்டிருக்கிறீங்களா, வஹியை வாங்கிட்டு வரீங்களே, அல்லாஹ்வை பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. யாரு? நாயகம் கேட்கறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி என்ன சத்தமிட்டு சொன்னாங்க, நாயகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷுல் அஸீமுக்கு தஹத்துல, அர்ஷுடைய அடிவாரத்துல, அர்ஷுடைய அடியில இருந்து என்ன நான் எங்க இருந்து இந்த வஹியை கேட்கிறனோ, எங்க இருந்து நான் இந்த வஹியை நான் வாங்கிட்டு வரணும், அந்த இடத்துக்கும் எனக்கு இடையில 70,000 ஒளியாலான ஹிஜாபுகள் உண்டு, திரைகள் உண்டு. மாஷா அல்லாஹ் அதுல ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு இடையில 70,000 வருஷம் பிரயாண தூரம் பிரகாசமா நிறைஞ்சிருக்கும். அல்லாஹ் நீ எந்த கணக்கு போட முடியும்? எந்த கால்குலேஷன் நீ கணக்கு போட முடியும்? எந்த இடத்துக்கு சொல்றா இந்த உலகத்தை குறிச்சு அல்ல. 70,000 சொன்னா டே நைட் கணக்கு அல்ல, 1 வீக் 1 மந்த் 1 இயர் கணக்கு அல்ல. காரணம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துல சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. இந்த கேலக்சி பிளானட்ஸ் எல்லாம் கடந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்துக்கு மேல சிதறத்துல் முன்தஹா கீழே இருந்து மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வாங்கிட்டு வராப்புல. அப்ப அந்த இடத்துடைய அந்த அமைப்பை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாப்புல, நாயகமே எங்கேருந்து நான் இந்த வஹியை வாங்குறேனோ அந்த இடத்துக்கும் எனக்கு இடையில 70,000 ஒளியாலான பிரகாசத்தாலான திரைகள் இருக்கும், லைட்டிங் ஸ்கிரீன் இருக்கும். ஒரு ஸ்கிரீனுக்கு இன்னொரு ஸ்கிரீனுக்கு இடையில 70,000 வருஷம் பிரயாண தூரம் ஒளியாவே இருக்கும், பிரகாசமாவே இருக்கும். அல்லாஹு அக்பர் கபீரா. ஆனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹி ஐனுல்லாஹி ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல் நாயகோமான் அவர்கள் மேராஜ் சஃபர மேராஜ் நாயகம் என்ன இந்த 70,000 ஹிஜாப்களை தாண்டி போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 70,000 ஹிஜாப்களை தாண்டி போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் என்ன ஷேഖா மாதல்ல. அது என்னது முட்டாள்தனமான சில பேர் சில்சிலா எழுதும்போது என்ன பெரும்பாலும் காதிரியா தரீகால சில்சிலா எழுதுன சில பேர் அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் ரசூலுல்லாஹ்க்கு மேலே எழுதி மாஷா அல்லாஹ் அதுக்கு பேர அல்லாஹ். இது ஒரு தவறான ஒரு ஜஹாலத்தான ஒரு விஷயம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என் சப்ஜெக்ட் வருவோம். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹன்ஸலா நாயகம் 2 பேருடைய அந்த அவங்களோட கவலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கி அவங்க 2 பேரும் ஈமான்ல இன்னும் அதிவிசேஷமான அந்தஸ்து அடையிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதுல இன்னும் பரிபூரணத்தை அடையிறதுக்கு என்ன வழியை சொல்லி கொடுக்குறாங்க? எங்கே இருந்தாலும் நீங்க மாஷா அல்லாஹ் என்னுடைய அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல் கரீம்ல இருக்கிறது போலவே ஃபீலிங்ல இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன அர்த்தம் மாஷா அல்லாஹ்? யா அபூபக்கர் யா ஹன்ஸலா நீங்க சதாவும் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே நீங்க ஷுஹூத் செஞ்சுட்டு இருங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆலமத்து ஷரீஃபிலே நீங்க மஷ்கூல் ஆகுங்க மாஷா அல்லாஹ். முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமிலே நீங்க மஷ்கூல் ஆகுங்க மாஷா அல்லாஹ். உங்களுக்கு ஈமானும் தௌஹீதும் காமிலாகிடும் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரசூல் கஸ்ருல் மலாயிகா ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவருக்கும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான் மாஷா அல்லாஹ் நாயகம் பிஷாரத் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜலால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான்
ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயத்துக்கும் ரசூலுல் மலாயிகா ஹம்தல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கும் கண்மணி ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹசன் வ ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலஹத்துல் கரீமா தந்த அந்த பிஷாரத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நசீபாக்கி ஈமானிலும் தௌஹீதிலும் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் நம்ம அடையக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு ஃபضلி வ ரசூலு ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு ஃபضلி வ ரசூலு ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு ஃபضلி வ ரசூலு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா துஹிப்பு வ தர்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.